த டிவைன் டால். வழங்குபவள் பூதேவி தாயாராகிய நான். பவர்ட் பை ஸ்ரீமன் நாராயணன். பாசுரம் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிப்போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் வெறிந்தாய் கழல் போற்றி, குன்றுக்குடையாய் வெடித்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே எத்திப் பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கி ஏலோர் எம்பாவாய். Now that he has arrived, கண்ணுக்கு முன்ன வந்து அமர்ந்திருக்கிறச்ச போற்றி பாடாம. சாஸ்திரம் says that பிரத்யக்ஷமா குருவை மட்டும் போற்றி பாடலாம்னு. அப்போ ஜெகத்குருவான பகவானுக்கு பாடலைனா எப்படிடி? பாசுரம் படிச்சேன்டி. You're following the chronology-யா? ஓ, பாத்துட்டியா? ஆமாமா. கிருத்தயுகத்துல உத்தமனாய், திரேதால ராமனாய், துவாபரல கண்ணனாய்னு பல பல புகழுக்கு உரிமை கொண்டாடி. அது என்னடி, உத்தமனுக்கு ராமனுக்கு ஒரு வரி, கிருஷ்ணருக்கு 4? இல்லையா பின்ன? உத்தமருக்கு நோ பெரிய அசுர நரேட்டிவ் and all. ராமனுக்கு 12 வயசுல தாட்டகா, and then after 24 வயசு வனப்பயணம் தொடங்கியப்போ. அதுவும் he was not alone. இலக்குவன் was with him. ஆனா கிருஷ்ணருக்கு ஐயோ, கை குழந்தையிலேருந்து இந்த கம்சன் படுத்தாத பாடே இல்ல. ஆ ஈன்னு சொல்ற மாதிரி அசுரர்கள் பேர் சொல்லலாம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டாமா? Fair point டி. கிருஷ்ணருக்கு அப்புறம் no further reference at all? கலியுகத்துல கல்கி ரெஃபரன்ஸ் எடுப்பேன்னு பார்த்தேன். தேவையில்லை மகா. எப்போ அத்தான் கட்டாட்சம் படுதோ then there is no further cycle of புனரபி ஜனனம் புனரபி மரணம். அப்புறம் கல்கி எல்லாம் is out of syllabus இல்லையா? அதுக்கு தான் I have rightfully finished it as என்றென்றும் உன் சேவகமே எத்திப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். நாளுக்கு ஒரு பாசுரம், நாளைக்கும் நினைப்போம் பரமபதம்.